Hello everyone, welcome to Mr. G Finance. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம Zerodha Kite appல நீங்க சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணனும் டிஜிட்டலா அப்படினா எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். சோ நீங்க டிஜிட்டலா சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படினா சில்வர் ETF ல ஈஸியா வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அது பாத்தீங்கன்னா டைரக்டா சில்வரோட பிரைஸை தான் ட்ராக் பண்ணும். சோ என்ன ரிட்டர்ன்ஸ் சில்வர் கொடுக்குதோ அதே இது உங்களுக்கு வந்துரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ETF எல்லாம் சார்ஜஸ் கம்மி தான். ஸோ நீங்கள் Zerodha ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் வாட்ச் லிஸ்ட்டில் இருப்பீங்க. மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சில் போயிட்டு சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், IPO, ஈவெண்ட்ஸ், பிராண்ட்ஸ், ETF வந்து செலக்ட் பண்ணுங்கள். ETF கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன ETF இருக்கோ எல்லாமே வந்துடும். Zerodhaவோடது இருக்குது, ஆதித்ய பிர்லாவோடது இருக்குது, கோட்டக்கோடது இருக்குது, 361 இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலான்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியாவோட சில்வர் பீஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். லாஸ்ட்டில் சில்வர் பீஸ். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டச் பண்ணேன்னா பை அண்ட் செல் வருது. பை பண்ணணும் அப்படின்னா பை கொடுத்துக்கலாம். இல்லை சார்ட்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே வியூ சார்ட் இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா சார்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ சார்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ 1 இயர் சார்ட் வந்து காட்டுது. 1 இயரில் பார்த்தீங்கன்னா 26.80% வந்து மூவ் ஆகிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் அப்படியே பேக் வந்துடுறேன். இந்த பேஜ்லேயும் பை பண்ணலாம். நான் பேக் வந்துடுறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்லேயே கீழே பார்த்தீங்கன்னா பை இருக்குது. பை கொடுத்துட்டு எவ்வளோ வாங்க போகிறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா ஒரு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 110 ரூபா 28 பைசா காட்டுது. ஸோ இதுக்கப்புறம் டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு குவான்டிட்டி தான் வாங்க போகிறேன். குவான்டிட்டி 1 அடிச்சிட்டேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்லேயே விட்டுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ரெகுலரில் தான் இருக்கும். கீழே இன்ட்ராடே இருக்கும், லாங் டேர்ம் இருக்கும். நீங்கள் லாங் டேர்ம் வந்து கொடுத்துருங்க. ஸோ நம்ம லாங் டேர்ம் தான் பண்ண போகிறோம். ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸ்லாம் தேவையில்லை, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டாப் லாஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் லிமிட் வேணும் அப்படின்னா அடிச்சிக்கலாம். இல்லை டக்குன்னு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட்லேயே விட்டுருங்க. ஸோ ரெகுலர் கொடுத்தாச்சு, குவான்டிட்டி 1, ப்ரைஸ் மார்க்கெட்டில் விட்டாச்சு, லாங் டேர்ம் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு மேலே எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு பைன்னு வரும். ஸ்வைப் டு பை கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆர்டர். ஸோ இப்போ இது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் ஆர்டர்ஸில் போனேன் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ இருக்குது. 3வது ஆப்ஷன் போர்ட்ஃபோலியோ போகிறேன். போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோவ் ஆகாது. உடனே அடுத்த நாள் தான் ஷோவ் ஆகும். போர்ட்ஃபோலியோவில் என்ன பண்ணுங்கன்னா ஹோல்டிங்ஸில் பார்க்காம பொசிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் பீஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு அப்புறம் ஹோல்டிங்ஸில் மாறிடும். அது வரைக்கும் பொசிஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வாங்கினா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷோ ஆகுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் சில்வர் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்தனால அடுத்து வந்து சில்வர் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சில்வர் பீஸ் வந்து ETF வந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வேணுமோ நீங்கள் விற்றுக்கலாம். 10 வருஷம் 20 வருஷம் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.